சென்னையில் தென் மாநில முதல்வர்கள் உச்சி மாநாடு களமிறங்கும் அமித்ஷா, ரெடியான விஜய். தென் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதல்வர்கள் பங்கேற்கும் மிக முக்கியமான தென்மண்டல கவுன்சில் உச்சி மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெறவுள்ளது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற கோவளம் கடற்கரை சொகுசு விடுதியில் இந்த மாதத்தின் 19 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் இந்த உயர்மட்ட மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த உச்சி மாநாடு தென் மாநிலங்களுக்கு இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் ஒரு முக்கிய கூட்டமாக பார்க்கப்படுகிறது. சுமார் 3 ஆண்டுகளுக்கு இடைவெளிக்கு பிறகு நடைபெறும் இந்த மாநாட்டில் தென்னிந்தியாவின் முதல்வர்களும் பல்வேறு தலைவர்களும் தலைமைச் செயலாளர்களும் ஒன்று திரண்டு மாநில எல்லை பிரச்சினைகள், பாதுகாப்பு மற்றும் பிராந்திய வளர்ச்சி முன்னுரிமைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்க உள்ளனர். இந்த 2 நாள் மாநாட்டில் தென்னிந்தியாவின் முக்கிய அரசியல் தலைவர்கள் பலர் கலந்து கொள்கின்றனர். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலங்கானா மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் முதல்வர்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தின் ஆட்சி தலைவர்கள் இதில் பங்கேற்கின்றனர். தமிழ்நாட்டில் இருந்து முதல்வர் விஜய் பங்கேற்கிறார். அரசியல் தலைவர்களுடன் இணைந்து அந்தந்த மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள், உள்துறை செயலாளர்கள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட முதன்மை நிர்வாக அதிகாரிகளும் மாநாட்டில் பங்கெடுக்க உள்ளனர். இதன் மூலம் கொள்கை முடிவெடுக்கும் அரசியல் தலைமைக்கும் அதை நடைமுறைப்படுத்தும் நிர்வாக குழுவிற்கும் இடையே நேரடி ஒருங்கிணைப்பு சாத்தியமாகும். இந்த 2 நாள் தீவிர ஆலோசனை கூட்டத்தின் முதன்மை விஷயமாக கடலோர பாதுகாப்பு அமைய உள்ளது. தென்னிந்திய தீபகற்ப பகுதி நீண்ட கடலோர எல்லையை கொண்டுள்ளதால் கடல்வழி கண்காணிப்பை தீவிரப்படுத்துவது மிகவும் அவசியமாகிறது. கடலோர காவல் நிலையங்களின் உள்கட்டமைப்புகளை விரிவாக்கம் செய்தல், நவீன தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகரித்தல் மற்றும் கடல்சார் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக அனைத்து மாநிலங்களும் இணைந்து விரைந்து செயல்படும் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு முறையை உருவாக்குவது ஆகியவை குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட உள்ளது. கடல்சார் பாதுகாப்பை தாண்டி தென் மாநிலங்களுக்கு இடையேயான பல முக்கிய பிராந்திய பிரச்சினைகளும் இந்த மாநாட்டின் நிகழ்ச்சி நிரலில் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக நதிநீர் தொடர்பான நீண்டகால தகராறுகளுக்கு இணக்கமான தீர்வுகளை காண்பது, பேரிடர் காலங்களில் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி மற்றும் கள உதவிகள் பற்றி ஆய்வு செய்வது, மாநிலங்களுக்கு இடையே தடையில்லா மின்சார விநியோகத்தை உறுதி செய்தல், மாநிலங்களை இணைக்கும் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துதல், எல்லை தாண்டிய சட்டவிரோத நடவடிக்கைகளை களைதல் போன்ற விஷயங்கள் ஆலோசனை செய்யப்பட உள்ளன. தென் மாநிலங்களின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கும் அமைதிக்கும் வழிவகுக்கும் வகையில் இந்த மாநாடு மிக முக்கியமான திருப்பு முனையாக அமையும் என கருதப்படுகிறது.